ஒரு ஹாய் எல்லோருக்கும். இந்த வீடியோல பாலாடையிலிருந்து ஃப்ரெஷ்ஷா ஹோம்மேட் நெய் எப்படி வந்து காசணுன்றத தான் பார்க்க போறோங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இத இப்படி பண்ணுங்க, அத அப்படி பண்ணுங்கன்னு நான் வளவளன்னு உங்களுக்கு சொல்லி போர் அடிக்க விரும்பல. அதுக்கு பதிலா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். அது என்னன்னா, இந்த மாதிரி பாலாடையிலிருந்து நெய் வந்து பிரிப்பேர் பண்றதுக்கு கண்டிப்பா ஐஸ் வாட்டர் வேணும். அதோட கொஞ்சம் மிக்ஸிய வச்சுட்டு நீங்க அடி எண்ண அடிச்சீங்கன்னா தானா வந்துரும். மத்த ப்ராசஸ்லாம் என்னன்றத நீங்க இந்த வீடியோ வந்து மியூட் போட்டுட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு புரிஞ்சிரும். எத ஃபர்ஸ்ட் செய்யணும், எத செகண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா, மியூட் போடாம பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லிக் குடுப்பேங்க. அது என்னன்னா, எப்படி வந்து பாலாடை வந்து நெறைய சேர்த்து வைக்கிறது, அதுக்கப்புறமா அத வச்சு எப்படி வந்து நம்ம நெய் பிரிப்பேர் பண்றது யாருக்கும் தெரியாம, இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, அதுல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாலாடை சேர்த்து வைக்கணும், அதுவும் நெறைய எடுத்து வைக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளையிலேருந்து நீங்க பாலாடை சேர்த்து வைக்க போறேன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ரெகுலரா நீங்க வந்து டெய்லி 1 லிட்டர் பால் தான் வாங்குறதா இருந்தா, நாளைக்கு மட்டும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் 2 லிட்டர் பால் வாங்கணுங்க. வாங்கி காலையிலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் வந்து தண்ணியே ஊத்தாம, ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல நல்லா ஜில்லுன்ட்டு ஆற வச்சுட்டு, காலையிலே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுருங்க. அது நாளைக்கு டே ஃபுல்லாவும், அதுக்கப்புறம் நாளைக்கு நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு, அடுத்த நாள் காலையில நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுல அவ்ளோ கட்டியா வந்து உங்களுக்கு பாலாடை கிடைக்கும். ஸோ, அத தான் நீங்க வந்து ஒரு ஒரு நாளும் இந்த ப்ராசஸ் வந்து செய்யணும். அப்போ நாளைக்கு நீங்க வந்து இன்னொரு லிட்டர் பால் எடுத்து வாங்கியிருப்பீங்கல்ல, 2 லிட்டர் பால் சொன்னோம் இல்லையா? அந்த 2 லிட்டர்ல இன்னொரு லிட்டர் வந்து நீங்க ரெகுலரா டீ, காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்க வந்து ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த அந்த பாலை எடுத்துட்டு மீதி பால் இருக்கு இல்லையா? அந்த பால் வந்து நீங்க வந்து அடுத்த நாள் காஃபிக்கு யூஸ் பண்ற மாதிரியும், அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வாங்குற பால் வந்து அப்படியே சூடு பண்ணி, அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுங்க. இப்படி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பாலாடை வந்து நெறைய சேரும். அன்னைக்கு வாங்குற பால்ல அன்னைக்கே சூடு பண்ணி அத கொஞ்சம் பாடு எடுத்து வச்சுட்டு அப்படியே டீ, காஃபி போட்டீங்கன்னா பாலாடை சேராது. ஸோ இது வந்து டிப்ஸ் நம்பர் 1. டிப்ஸ் நம்பர் 2 வந்து பாலாடை ரெகுலரா எடுத்து வைக்கணுங்க. ஏன்னா, எங்க வீட்ல வந்து என் ஒய்ஃப்க்கு தெரியாம நான் திருடி தின்னுட்டேன். எனக்கு தெரியாம என் ஒய்ஃப் சில நாள் திருடி தின்னுட்டா. ஸோ பாலாடை குறைஞ்சிருச்சு. அந்த தப்பு நீங்க பண்ணக்கூடாது. டிப்ஸ் நம்பர் 3 வந்துட்டு பாலாடை சேர்த்து வைக்கிறேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷா நெய் காச போறேன்னு யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுங்க. அப்படி சொன்னீங்கன்னா, பாலாடை மேல வந்து கண்ணு பட்டுருங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா நெய் காசுனோனே எனக்கு கொஞ்சம் கொடு, அவனுக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்டர் போட்டு வச்சுருவாங்க இப்பவே. ஸோ கண்டிப்பா சொல்லக்கூடாது. ரகசியமா தான் வந்து பால் சேர்த்து வைக்கணும். லாஸ்ட் டிப்ஸ் வந்து இந்த மாதிரி நெய் வீட்லயே ப்ரிப்பேர் பண்றதுக்கு கண்டிப்பா ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட கூட வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்றதா தான் ஒய்ஃப் கூட வச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரொமான்டிக் ப்ராசஸ்ங்க. ஸோ ஏன்னா இது வந்து நெய் ப்ரிப்பேர் பண்ண பிறகு எனக்கு அவ்வளோ ஒரு ஜாலியாகவும் ஹாப்பியாக இருந்ததுன்னா பார்த்துங்களேன்.